டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி எனக்கு வந்து அதோடைய ஃபேனும் கண்ட்ரோல் ஆகுது, அதோடைய ஃபேன் ஸ்பீடும் கண்ட்ரோல் ஆகுது, விஎஃப்டியும் கண்ட்ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் ஆகிற டைமில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ரூமுக்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா காமன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் லோடு ஒரு சில இடத்துல ஹீட் லோடு கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல ஹீட் லோடு அதிகமாக இருக்கும். ஸோ இன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 25ன்னு செட் பாயிண்ட் வைக்கிறேன், ரேட் டெம்பரேச்சர் வைக்கிறேன் அப்படின்னா அந்த 25 ரேட் வர மாதிரி அது சப்ளை ஏரை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அதில் வந்து ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 22 வேணும்னு நினைப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 வேணும்னு நினைப்பாங்க. அந்த ஒரு கம்ஃபர்ட், அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை வந்து இந்த ஏஹெச்ஓவில் அச்சீவ் பண்ணி ஏஹெச்ஓவில் அந்த இருக்கிற சப்ளை கிரில்லால் அந்த சப்ளை டிஃப்யூசரால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ஏர் வால்யூம் சிஸ்டம். அந்த சிஎஃப்எம் வந்து அந்த வால்யூம் ஆஃப் த ஏர் அந்த பர்டிகுலர் ஜோனுக்கோ இல்லை பர்டிகுலர் பர்சனுக்கோ போகிறது வந்து வேரி ஆகாது, அப்படியே போயிட்டே இருக்கும். வேரி ஆகுனா இங்கே ரேம்ப் அப் ரேம்ப் டவுன் ஆனால் தான் உண்டு.